ஏப்பா பூசாரி, இவ்வளவு வேற கூப்பிட்டுக்கு வந்து பொண்ணு வாக்க கூப்பிட்டுக்கு வந்தது எனக்கு உட்கார வச்சிருக்கிய. நான் கேட்குறேன், பஞ்சாயத்து இன்னைக்கு தானா இல்லை 4 நாள் கழிச்சு வச்சுக்கிடுவோமா? கஞ்சி சேர்த்த வயலில் வந்து மக்கள் பஞ்சாயத்து பரிசீலனை பண்ண வந்துட்டாங்க. ஏப்பா மீச, நீ நான் உட்காந்து எடுக்கிற முடிவுலப்பா இது. அந்த கருப்பனை இங்கே வந்து வாக்கு விட்டாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போடுவாங்க இந்த ஊருக்காரங்க, தெரிஞ்சுக்க. வடக்கு நமக்கு விசுக்கு நிறுத்திருக்கா, அது ஒன்றும் காக்கா கூலி இல்லைல்ல. வாதி வரணும், பிரதிவாதி வரணும்ல. ஆனாலும் பட்ட சிவகாலம் மாமனே இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த வில்லங்க முடிச்ச என்னைக்கு வந்து சேர்றது? நான் மாமே வில்லங்கம் யாரை சொன்னேன்? பொன்ராஸ் மாமனை தானே, வரட்டும் சொல்லி விடுறேன். ஆளுகா என்னப்பா, ஏய் கொஞ்சம் வாய மூடி சும்மா இருங்கப்பா. போற வாழைகளும் கொளுத்தி விட்டு போயிடாதீங்க. எப்போ பார்த்தாலும் இதே வேலையை போச்சு உங்ககிட்ட. ஏன் சரி ஊரெல்லாம் வந்து உட்காந்துருக்கு. இப்ப ஆரம்பிச்சா தான் உச்சி பொழுதுக்காச்சும் முடியும். சரிதானப்பா. சங்கரப்பண்ண மாப்பிட்டு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எம்பிட்டு ஜோடி எனக்கு ஊருக்குள்ள. டீ கடைக்காரா, உனக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கா? எங்களுக்கு பூரா வேலை இல்லாம இந்த மரத்துக்கு இல்லை காக்கா குஞ்சு விளையாட்ட விளையாட வந்திருக்கான். பொருளா எங்க அண்ணன் பொன்ராஸ் வரணும். ஏப்பா ஏய், 4 வீட்டுக்காரர்கள் உட்காந்து பேசுற பேச்சு கிடையாது. ஊர்ல இருக்க 50 பேர் வரணும், அப்புறம் தான் பேச்ச ஆரம்பிக்கணும். ஏய் ஏய் பொறுங்கப்பா, ஆளுக்கு பேசிக்கிறேன் பொறுங்கப்பா. என்னப்பா ஏய் சண்டை சத்தம் போடாதீங்கப்பா. எப்ப வர்றது அந்த எம்ஜிஆர்? எப்ப பேச்ச ஆரம்பிக்கிறது? அண்ணே இங்க உட்காந்து பேச இது உங்க வீட்டு சொல்லியோ இல்ல என் வீட்டு சொல்லியோ இல்ல. ஊர்ல இருக்கிற அம்புட்டு தலைக்கட்டும் ஒன்னா கூடி முடிவெடுக்க வேண்டிய நல்ல காரியம் இது. யார் யார் வரணுமோ வரட்டும், காத்திருப்போமே. சரிப்பா. ஏய், இந்த பொன்ராசன் வராருப்பா. ஏய், இனிமே தானப்பா பஞ்சாயத்தே இருக்கு. நமக்காக ஊரே காத்து கிடக்கு. இருக்காது அப்புறம் அண்ணே, இப்பத்தானே நீ முதலமைச்சர் மாதிரியே இருக்க. நீ தானே தலைவர். ஏய், கொஞ்சம் அடக்கி வாசி. பொன்ராசினாலே சனியன் தான். அதுலேயும் சிவங்கால உட்காந்துருக்காருன்னா அதுலேயும் சனியும் ஜடை போட்டுக்கிட்டுல வரும். சிரிப்பு வருது. பாப்பா பொங்கலி நீ வந்தா தானப்பா சபையை நிறைஞ்ச மாதிரி. பாத்தியானே, அப்ப எப்படி பேசினாரு இப்ப எப்படி பேசுறான்னு பாருங்க. அப்படித்தாப்பா காப்பாத்துறா கருப்பா. அப்புறம் எல்லாரும் வந்துட்டு ஊருக்கு ஏன் கம்முன்னு உட்காந்துருக்கீங்க? ஏதாவது பேசிக்கிற வேண்டியதானே? நீங்க பேசிக்கிற இடையில வந்து சேர்ந்துருப்பில்ல. அது எப்படி பங்காளி? பங்காளி வந்தா தான் பேசணும்னு சொல்லி வாயை கட்டி போட்டு வச்சிருக்கீங்களா? பேசப்பா அவன் வராம நம்மளா பேசின்னு வச்சுக்க. நேரம் பொருள் எடுத்து தொண்டில சொருகிருப்பானப்பா. ஆம்பா மாமா வணக்கம் மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. திருவிழா பத்தி பேசிக்கிறீங்க. சரி, உங்க பேச்சு தலைக்கு மேல எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. சொல்லுங்க மாப்பிள்ள, செஞ்சிருவான். ஒன்றும் இல்லை மாமா, நீங்க எல்லாம் பேசி முடிக்கும் போது இந்த 5 நாள் திருவிழால ஒரே ஒரு நாள் மட்டும் நான் இளவட்ட பிள்ளை சேர்ந்து ஒரு நாடகம் போட்டுக்கிறேன். அதுக்கு உங்க அனுமதி வேணும். அப்படியா? ஆமாம்மா. சந்தோஷமான விஷயம் தானியா. அதுக்கு என்ன தாராளமாக போட்டு போ. ஐயா, நம்ம ஊர் திருவிழாவில் நாடகம் போட்டுன்றாங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க ஆசைப்படுதுங்க, போட்டு போதுங்க. மாப்பிள்ளைய சந்தோஷமாக போட்டுங்க. சரிங்க மாமா. ஆனால் ஒரு விஷயம்யா. என்னம்மா? ஊர் பொது காசுலேருந்து சல்லி காசு தர மாட்டான். அதுக்கு சம்மந்தம்னா நீ நாடகம் போட்டுக்க. சரிங்க மாமா, வரோம்.